தங்கம் வெள்ளி இன்றைய விலை நிலவரம் என்ன? அமெரிக்க வங்கி வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும்? இப்போது தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தை எழுதிய ராபர்ட் கியோசகி இப்போது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வெறுவிடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அமெரிக்க டாலரின் ஆட்டம் முடிய போகிறது, இனிமேல் தங்கம் மற்றும் வெள்ளிதான் உங்களை காப்பாற்றும் ஒரே வழி என கூறியிருக்கிறார். இது உலக பொருளாதார அரங்கில் ஒரு பெரிய புயலையே கிளப்பி உள்ளது. அவர் ஏன் அப்படி சொல்கிறார்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய விலை நிலவரம். தங்கம் விலை அதிரடியாக குறைந்திருப்பதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 96,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 18 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 10,000 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மட்டும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 199 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சரி, அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வின் வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும்? ஃபெடரல் ரிசர்வின் 2 நாள் கூட்டம் செவ்வாய்க்கிழமையான இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் பெஞ்ச்மார்க் வட்டி விகிதம் 90% வாய்ப்பு உள்ளது எனவும், இந்த கூட்டத்தில் 0.25% குறைக்கப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அடுத்து வரும் கூட்டங்களில் ஃபெடரல் ரிசர்வ் தனது வட்டி விகிதத்தை மிதமான வேகத்திலேயே வட்டி விகிதங்களை குறைக்கும் எனவும் முதலீட்டாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இதனால் தங்கம் உலக சந்தையில் சற்று அழுத்தத்தில் வர்த்தகமாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் சென்னை ரீட்டைல் சந்தையில் தங்கம் விலை குறைந்துள்ளது. ஆனால் இந்த சரிவு தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காரணம், ஃபெடரல் ரிசர்வின் வட்டி குறைப்பு. பொதுவாக ஃபெடரல் வட்டியை குறைக்கும் போது தங்கம் மீது அதிகப்படியான முதலீடுகள் குவியும். இதனால் தங்கம் விலை உயர வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அப்படியென்றால் தங்கத்தை இப்போது வாங்கலாமா? விலை சரிவை பயன்படுத்தி ஃபெடரல் வட்டி குறைப்புக்கு முன்பாகவே வாங்கினால் கூடுதல் லாபத்தை பார்க்க முடியும். நீண்டகால சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் 22 கேரட் தங்கத்தை காட்டிலும் 24 கேரட் மிகவும் சரியான தேர்வாக இருக்கும். மேலும் நகையாக வாங்கும்போது நீங்கள் செய்கூலி சேதாரம் ஆகியவற்றை செலுத்த வேண்டும். ஆனால் 24 கேரட் தங்கத்தை பாராகவோ அல்லது காயினாகவோ வாங்கினால் இத்தகைய வீண் செலவுகளை குறைத்து செய்கூலி சேதாரம் தொகைக்கு கூடுதல் தங்கத்தை வாங்க முடியும். அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்ட முடிவு புதன்கிழமை வெளியாகும். அதுவரை தங்கம் விலையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. ஆனால் இந்திய சந்தையில் ரூபாய் மதிப்பின் தாக்கத்தின் எதிரொலியாக சில தடுமாற்றம் வரலாம். இந்த நேரத்தில் ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தை எழுதிய ராபர்ட் கியோசகி இப்போது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது பற்றியும் பார்க்கலாம். அதாவது, அமெரிக்க டாலரின் ஆட்டம் முடிய போகிறது, இனிமேல் தங்கம் மற்றும் வெள்ளிதான் உங்களை காப்பாற்றும் என்கிறார். அவர் ஏன் அப்படி கூறுகிறார்? சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்திருந்த இந்த நேரத்தில்தான் கியோசகி சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்னுமே முக்கியத்துவம் பெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு தங்கத்தை அடிப்படையாக கொண்ட யூனிட் என்ற ஒரு புதிய நாணயத்தை அறிவிக்கப் போவதாகவும், இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிந்து வரலாறு காணாத பணவீக்கம் ஏற்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது பற்றி அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க டாலருக்கு குட் பை சொல்லும் நேரம் வந்துவிட்டது, தயாராக இருங்கள், விழித்திருங்கள். இந்த நேரத்தில் அமெரிக்க டாலரை சேமிப்பவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்கள். உங்கள் கையில் இருக்கும் டாலர் உங்களை அழித்துவிடும். என்னை கேட்டால் தங்கம், வெள்ளி, பிட்காயின் மற்றும் ஈத்தர் ஆகியவற்றை வாங்கி வையுங்கள். இவ்வாறு வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார். ஆனால் இந்த பிரிக்ஸ் நாணய கதை உண்மையா? பிரிக்ஸ் நாடுகள் அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அமெரிக்க டாலரை மட்டுமே நம்பியிருக்க கூடாது என்று பல ஆண்டுகளாகவே இந்த நாடுகள் பேசி வருகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில் புதின் பிரிக்ஸ் நாணயத்தை கையில் எடுத்தது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியது. இருப்பினும் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை.
தற்போதைக்கு உலக வர்த்தகம் முழுவதும் அமெரிக்க டாலரை நம்பித்தான் இயங்குகிறது. ஆனால் கியோசகி போன்ற பொருளாதார நிபுணர்களின் இந்த தொடர் எச்சரிக்கைகள் ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மக்கள் மனதில் எழுப்பியிருக்கிறது. இருப்பினும் அது நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரிக்ஸ் கரன்சியே இன்னும் வரவில்லை. இந்த நேரத்தில் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு யூனிட் என்பதை பிரிக்ஸ் அறிவிக்கப் போகிறதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக கொடாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் இணை தலைவரான சஞ்சீவ் பிரசாத் தங்கம் பற்றி ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தங்க நகைகளில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமான யுத்தி கிடையாது என எச்சரித்துள்ளார். மாறாக தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதிகள் ETFs அல்லது தங்க நாணயங்கள் கட்டிகள் போன்ற நேரடி முதலீடுகளே சிறந்தவை என கூறியுள்ளார். நகைகளின் உண்மையான மதிப்பு வாங்கும் விலையில் 60 முதல் 70% மட்டுமே இருக்கும். நகையின் விலையில் கணிசமான பகுதியை கொண்டுள்ள அதன் கலப்பு மற்றும் வைரங்களின் மந்தமான செயல்பாடு தங்கத்தின் மதிப்பை குறைத்துவிடும். தங்கத்தின் லாபத்தை இது கட்டுப்படுத்துகிறது என்று அவர் எச்சரித்துள்ளார். செய்கூலி, சேதாரம், விலை உயர்ந்த கற்கள் அதில் இருப்பது போன்றவை தங்கத்தின் மதிப்பை குறைக்கும். முதலீட்டு தங்கத்தில் இந்த மதிப்புகள் கிடையாது. எனவே இழப்புகளும் இல்லை. ஒருவர் தங்க முதலீட்டை மீட்டெடுக்க தங்கத்தின் விலை 20 முதல் 30% உயர வேண்டும். ஆனால் இப்போதைக்கு அதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்திய குடும்பங்கள் 2011 நிதியாண்டு முதல் 2026 நிதியாண்டின் முதல் பாதி வரை சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் மற்றும் நவரத்தின கற்களை வாங்கியுள்ளனர். அதே சமயம் வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்கள் இதே காலகட்டத்தில் $200 பில்லியன் மதிப்புள்ள பங்குகளில் முதலீடு செய்துள்ளனர். இந்திய குடும்பங்களின் தங்க கையிருப்பின் மதிப்பு என்பது 2014 15 அந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் $694 பில்லியன் 2025 நிதியாண்டின் முடிவில் $2113 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஆக தங்கத்தை மட்டும் நம்பியிருந்தால் அது பெரிய பலனளிக்காது, ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது என்று அவர் எச்சரித்துள்ளார். அதே சமயம் வெள்ளி விலை உயரும் என கணித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update.